ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேட்க போகிற கதை அதிரூப தாரகையே. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க, கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. நினைவுகள் வேண்டுமானால் எங்கெங்கோ பயணிக்கலாம். காயம் கொடுக்கும் நினைவுகளை தவிர்த்து மனதிற்கு மருந்தாய் இதமாய் இருக்கும் அனைத்து நினைவுகளும் வானில் தெளிவில்லாமல் தெரியும் நட்சத்திரங்கள். காயம் கொடுக்கும் நினைவுகள் அதிகமாக பிரகாசிக்கும் அனைத்து நட்சத்திரங்களும். ஆனாலும் அந்த வானில் அனைத்து நட்சத்திரங்களுமே அழகுதான். வானளவு இருக்கும் நம் வாழ்வை போல நம் மனம். அத்தியாயம் 6. சந்திரிகா கண்கள் கலங்க முதலில் யாழினை பெண் பார்க்க வந்த நிகழ்வினை நினைவு கூர்ந்தார். முதலில் சரவணனுக்கு யாழினை சொந்தத்தில் கொடுக்க மனதில்லாமல் தான் அந்நியத்தில் நல்ல மாப்பிள்ளையாக பார்க்க வேண்டும் என சரவணன், நாகேந்திரன், மகேஸ்வரன் மூவரும் பேசும்பொழுது சொல்லியிருந்தார். அதன் பின் அதே நேரம் அதிரூபனுக்கும் திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருக்க சரவணன் தான் ஏன் யாழை அதிக்கே திருமணம் முடித்து கொடுத்தால் உள்ளூரிலேயே இருக்க யாழையும் அடிக்கடி பார்த்து கொள்ளலாம் என சொல்ல அது நாகேந்திரனுக்கும் சரி என்று பட அப்பொழுதும் மகேஸ்வரன் தயக்கத்துடன் தான் சொன்னார். அது எப்படி, சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கிறப்ப நாங்கள் வந்து கேட்குறது அது சரி வராது என்றார். சரவணன் தான் தாரகையால் எங்கள் பொண்ணுக்கும் தண்டபாணி மாப்பிள்ளைக்கும் பிறந்த பொண்ணு, இதில் அவங்களுக்கு தான் யாழ் உரிமைன்றது எப்படி? நான் மாப்பிள்ளை தண்டபாணிகிட்ட பேசி பார்க்குறேன், அவருக்கும் யாழுக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம் என முடிவெடுத்து தண்டபாணி யாழின் சம்மதத்துடன் தான் மாலை பொண்ணு பார்க்கும் நிகழ்வு நடப்பதாக இருந்தது. அதற்குள் விஷயம் கேள்விப்பட்ட விஜயா ராஜேந்திரனிடம் சொல்ல அவரும் தன் தங்கை சந்திரிகா வீட்டிற்கு சென்றார்கள். அது எப்படி மாப்பிள்ளை இப்படி பண்ணலாம்? என் வீட்டில் சிங்க குட்டிங்க மாதிரி 2 மாப்பிள்ளை இருக்கிறப்ப அவர் பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பாராமா என ராஜேந்திரன் பேச தண்டபாணி அதற்கு மறுத்துவிட்டார். இல்லை மச்சான், நீங்கள் முன்னால் இருந்த பகையை மனசில் வச்சுட்டு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் தண்டபாணி பொறுமையாக. ராஜேந்திரன் மற்றும் விஜயாவின் கோபத்திற்கு அதுவும் ஒரு காரணம்தான். முதலில் ராஜேந்திரனுக்கு மேகலையை தான் பெண் கேட்டு போனார்கள். ஆனால் மேகலையின் வீட்டில் அவரது அப்பா, இல்லைங்க, எங்கள் பொண்ணை கூட்டு குடும்பத்தில் கொடுக்க நாங்கள் விருப்பப்படலை என்றதும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வந்துவிட்டனர். அதன் பின் தான் ராஜேந்திரனுக்கு இளமதியை பார்த்து முடித்திருந்தனர். ஆனால் மேகலையை அருளுக்கு முடித்தது அத்தனை கோபம் ராஜேந்திரன், விஜயா இருவருக்கும். மகேஸ்வரன், நாகேந்திரன் அதன் பின்னும் தங்களது நட்பினை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தனர். அழகர் பிறந்ததும் மேகலைக்கு அப்பொழுதும் குழந்தை இல்லாமல் இருக்க விஜயா அவ்வப்போது பார்க்கும் இடங்களில் மறைமுகமாக பேசத்தான் செய்வார். அப்பொழுதே மேகலை கர்ப்பமாக இருந்தாலும் இதை எதுக்கு அவகிட்ட நான் சொல்லணும் என அமைதியாக இருந்து கொள்வார். அதியும் பிறந்தான். பின் அழகருக்கு அடுத்ததாக குமரனும் ஆண் பிள்ளையாக பிறக்க விஜயாவை சொல்லவும் வேண்டுமா? தரையில் நிற்கவில்லை அவரது கால்கள் என்றால் அடுத்து மேகலையின் தலையை கண்டாலே பேச ஆரம்பித்து விடுவார். அழகர் சரியாக படிக்காததால் வகுப்பாசிரியர் ஒரே வகுப்பிலேயே அடுத்தும் போட அப்பொழுது அதி, அழகர் இருவரும் ஒரே வகுப்பில்தான் படித்தனர். அதிலும் அதி நன்றாக படிப்பதால் அவன் வகுப்பில் தலைமை பொறுப்பில் இருப்பான். அது கண்டும் அழகர் அத்தனை கோபப்படுவான். இதனை விஜயாவிடம் கூட கேட்பான். ஏன் பாட்டி, எனக்கு மட்டும் படிப்பு வரமாட்டேங்குது என்பான். படிப்பு வராட்டி என்ன, அரண்மனை மாதிரி இவ்வளோ பெரிய வீடே உனக்குத்தேன், அது மட்டுமா பல ஏக்கர் வயல் வேற இருக்குது, காணாக்குறைக்கு உன் அப்பையும் சம்பாதிச்சு வாங்கின பல ஏக்கர் நிலபுலம் வேற கிடக்கு, போக போக அதோட மதிப்பு கூட ஏறிட்டே தான் போகும் என சொல்லி அழகரை தேற்றும் பொருட்டு அவன் மனதில் இத்தனை சொத்துக்கும் நீதான் என சொல்லி அவன் மனதில் வன்மம், ஆணவம், பொறாமை என அனைத்தையும் சேர்த்தே வளர்த்தார். அப்படி இருக்க அன்று காலைதான் நாகேந்திரன் அதி யாழ் சம்பந்தமாக சந்திரனின் அபிப்பிராயத்தையும் இன்று மகேஸ்வரன் வீட்டில் இருந்து யாழை பெண் பார்க்க வரப்போவதாகவும் சொல்ல அவ்வளவுதான் விஜயா பொங்கி எழுந்தே விட்டார். ஏன் மாப்பிள்ளைக்கு அழகார மாப்பிள்ளை தெரியலையாமா என விஜயா ஒரு புறம் கூச்சலிட ராஜேந்திரனை கேட்கவும் வேண்டுமா? அதுவும் போயும் அந்த அருளோட மகனை தான் மாப்பிள்ளையா பார்ப்பாங்களாமா என அந்த வீடே அதிரும்படி கத்த அழகர் அவனது எதிரியாகவே பார்க்கும் அதிரூபனுக்கு அதுவும் தனது அத்தை மகளா என எண்ணியவன், பாட்டி
இப்போவே மாமாவுக்கு ஃபோனை போட்டு யாழை எனக்கு பொண்ணு கேட்க வரதா சொல்லுங்க என இவர்கள் மூவரின் குரல்தான் அத்தனை பெரிய வீட்டில் மாறி மாறி எதிரொலித்து கொண்டிருந்தது. இனி என்ன, உடனே அழைத்து விட்டார் மொபைலில் தண்டபாணியை ராஜேந்திரன். தன் மகன் அழகருக்கு யாழினை பெண் பார்த்து இன்றே ஒப்பு தாம்பாளமும் மாற்றிக்கொள்வோம் என. இதை தண்டபாணி அவரது மாமனார் சரவணனை அழைத்து விஷயத்தை சொன்னார். சரவணனும் மகேஸ்வரன் விஷயத்தை சொல்ல மகேஸ்வரனும், சரி சரவணா, இது தெரியாமல் நாம் வேற பிள்ளைங்க கிட்ட விஷயத்தை சொல்ல அவங்க மனசில் நினச்சிருப்பாங்கல்ல. நாம் பெரிய தப்பு பண்ணதும் இல்லாமல் வாழ வேண்டிய பிள்ளைங்க மனசை கலைச்சிட்டோம் என்றார் தவிப்புடன் மகேஸ்வரன். இல்லை மகேஷு, நீ அன்னைக்கே இப்படி பிரச்சனை வரும்னு சொன்னேன். நான் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். இதுக்கு நான் தான் ஒரு வழி பண்ணணும். சரி மகேஷு, உன் பேரங்கிட்ட பக்குவமாக சொல்லு. உன் அவன் மருமகிட்டையும் நான் மன்னிப்பு கட்டதா சொல்லு என்றார் கலக்கத்துடன் சரவணன். இங்கே பார் சரவணா, நீ எதுவும் நினச்சிக்காத, நான் சொல்லிக்கிறேன், நீ ஆக வேண்டியதை பாரு. அதோட யாழ் என மகேஸ்வரன் சொல்ல தயங்க, நான் பார்த்துக்கிட்டதே, நீயும் என்னை மன்னிச்சிடு மகேஷா என்றவரை இவராலும் என்ன சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் குடும்பத்திற்குள் பிரச்சனை வருவது சகஜம் என்றாலும் பெரியவர்கள் எடுத்த இந்த முடிவால் இப்பொழுது அதியால் இருவரின் மனம் அல்லவா தத்தளித்து கொண்டிருக்கும். அது என்னவோ உண்மைதான். அதிக்கு யாழினை தெரியும். முதலில் யாழ் அதே ஊர் என்பதால், அடுத்து தன் தாத்தாவின் நண்பரான சரவணன் தாத்தாவின் பேத்தி என்ற முறையில், அதுவும் அவ்வப்போது சிறு பிள்ளையிலேயே யாழ் சந்திரிகாவுடன் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என அடம் பிடித்து அவளுடைய தாத்தா வீட்டிலேயே இருப்பதை கூட மகேஸ்வரன் தாத்தாதான் அம்பிகை ஆச்சி மற்றும் அஸ்வினியிடம் சொல்வதை கேட்டிருக்கிறான். ஆனால் யாழிடம் அதி பேசியது எல்லாம் கிடையாது. பார்த்திருக்கிறான், அவ்வளவுதான். அதி தன் இளம் வயதில் சைக்கிள் கடையில் வைத்து பார்த்ததுதான். அன்று ஜெகனிடம் யாழ் பேசிக்கொண்டு இருக்க, அன்றே இவள் இப்படி இத்தனை நேரம், அதுவும் இத்தனை பாசமாக எல்லாம் பேசுவாளா எனதான் கேட்டிருந்தான். அதன் பிறகு எப்பொழுதாவது பஸ்ஸில் நடந்து செல்கையில் எதிரே என இப்படிதான் பார்த்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது பாலினை டிப்போவில் கொடுக்க வரும் பொழுது, மாட்டிற்கு தேவையான நாற்றினை அறுத்து வண்டியில் வைத்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் பார்க்கிறான். சரவணன் அதிரூபன் தனது பேத்திக்கு ஏற்ற மாப்பிள்ளை என சொன்னதும் மகேஸ்வரன் முதலில் அதிரூபனின் தாய் தந்தையான அருள் மேகலிடம் சம்மதம் கேட்டு, அடுத்ததாக அனைவரும் சேர்ந்துதான் அதியிடம் சம்மதம் கேட்டது. அதி சம்மதம் சொன்ன பிறகே அந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்க பெண் பார்க்க வருவதாக சொல்லியும் இருந்தனர் சரவணனிடம். சரவணன் அதிரூபனை கட்டிக்கொள்ள சம்மதமா என கேட்டதும் யாழும் ஒத்துக்கொண்டாள். மகேஸ்வரனை வைத்து அவர்களது குடும்பத்தாரை பற்றி தெரியும் யாழுக்கு. அதைவிட மேகலை அத்தனை அன்பானவர், அமைதியானவரும் கூட. அஸ்வினி படு சுட்டியான பெண். இதைவிட சரவணன் கண்ணகியை இவள் கவனித்து கொள்வதையோ பார்க்க வருவதையோ யாரும் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவளின் சம்மதத்தை உடனே தெரிவித்து விட்டாள். சரவணனோ தண்டபாணியிடம் ராஜேந்திரன் தன் மகன் அழகருக்காக யாழினை கேட்டு பேசியதை சொல்லவும் கண்ணகிதான் வாய் ஓயாமல் பேசி தீர்த்தார் விஜயாவை. அவருக்கு தான் தெரியுமே விஜயாவை பற்றி. ராஜேந்திரன் வீட்டில் இருந்து இங்கே வரட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றுதான் காத்திருந்தனர் கண்ணகியும் யாழும். இவர்கள் எதிர்பார்த்ததையும் விட முன்னதாகவே வந்தார்கள் யாழின் வீட்டிற்கு. அழகர் வீட்டாரும் பிரதாபன் வேல்விழி மட்டும் வந்திருக்க, ருத்ரா வரவில்லை, வயலில் வேலை இருப்பதால். இவர்களுடன் சில உறவுக்காரர்களும் வந்திருந்தனர். வீட்டிற்கு வந்தவர்களை வாங்க என முறையுடன் அழைப்பது தானே வழக்கம். சரவணனும் அனைவரையும் அழைக்க வீட்டிற்குள் வந்து அமர்ந்தனர். நாகேந்திரன், விஜயா, ராஜேந்திரன், இளமதி, அழகர், குமரன் வந்த சிறிது நேரத்திற்கு பின்தான் தண்டபாணியும் சந்திரிகாவும் வந்தனர். ராஜேந்திரன் மற்றும் விஜயா இருவரும் அங்கிருந்த அனைவரிடமும் நலம் விசாரிப்பது போல் பேசிக்கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் எவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தனர். விஜயாவுக்கு கோபம் வந்திட இப்பொழுது கோபத்துடன் எதிரே அமர்ந்திருந்த ராஜேந்திரனை பார்த்தார். தன் தாய் தன்னை தான் முதலில் பேச சொல்கிறார் என புரிந்த ராஜேந்திரன் பேச்சை ஆரம்பித்தார். அழகருக்கு இந்த வீட்டு பொண்ணை கேட்க வந்திருக்கோம், இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி என ராஜேந்திரன் சொல்லவும் தண்டபாணியும் சரவணன் மற்றும் கண்ணகியை தான் பார்த்தார். தண்டபாணி தன் மகளை உரிமையுடன் வரச் சொல்லாமல் பெரியவர்களை பார்த்து தயங்குவதால் எரிச்சலுடன், என்ன மச்சான் இவ்வளோ தயங்குறீங்க, உங்கள் பொண்ணு தானே,
எதுக்கு இப்படி தயங்குறீங்க? அதுவும் இந்த வயசானவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க என கோபத்துடன் வார்த்தையை விட்டார் ராஜேந்திரன். அண்ணன் இப்படி பேசியதும் சந்திரிகாவிற்கு அவமானமாக போயிற்று. அதுவும் சபையில் தன் கணவனை இப்படி குரல் உசத்தி பேசிட அண்ணன் மீது கோபம் வந்தாலும் பதற்றமாகத்தான் தண்டபாணியின் முகத்தை பார்த்தார் சந்திரிகா. ஆனாலும் அனைவருக்கும் முன்னும் ராஜேந்திரனை கேட்க இயலாமல் தயங்கி நின்றார் சந்திரிகா. இதையெல்லாம் அறியாத ராஜேந்திரன் சந்திரிகாவின் புறம் திரும்பி, சந்திரிகா, நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா என்றிட தண்டபாணியும் தலையை அசைக்க சந்திரிகாவும் உள்ளே சென்றார் யாழினை அழைத்து வருவதற்கு. ராஜேந்திரன் பேசுவதும் யாழின் காதில் கேட்கத்தான் செய்தது. அவளது அறையில் இருந்தபடியே சமையல் கட்டில் நுழைந்தவள் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த காஃபியை டம்ளரில் ஊற்றி வைத்து அதனை எல்லாம் ஒரு தட்டில் வைத்து கொண்டிருக்க சந்திரிகாவும் உள்ளே நுழைந்தார். சந்திரிகா உள்ளே நுழைந்ததும் யாழ் ஏறிட்டு பார்த்த அந்த பார்வையில் என்ன கண்டாரோ அப்படியே நின்றுவிட்டார். அந்த நீர் நிறைந்த கண்களை மீறி சந்திரிகாவாலும் ஒரு எட்டு கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாமல் போனது. இதே பார்வையை சந்திரிகா கண்டிருக்கிறாரே. யாழ் தனது ஆச்சி தாத்தாவுடன் தங்களது வீட்டில் இருந்து செல்லும் பொழுது பார்த்த பார்வையல்லவா அது. அந்த சிறு பிள்ளையிலும் இப்படித்தானே பார்த்தாள். கலங்கி போய்தான் நின்றார் சந்திரிகா அன்று. வாங்க போகலாம் என்ற குரல் கேட்டதும் தான் அந்த தாயானவள் சுதறிப்படைந்தார். ஆம், அன்றைய நிகழ்வில் இருந்து இன்றைய நிகழ்வுக்கு வந்திருந்தார் சந்திரிகா இப்பொழுது. ஏன் நான் அன்னைக்கு பேசாமல் போனேன்? அன்னைக்கே நான் அம்மா அண்ணனை எதிர்த்து பேசியிருந்தா இப்போ கண்ணகி அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துருக்க மாட்டாங்களோ? அப்போ எல்லாரும் சொன்னது போல் நான் பெத்த பொண்ணா இருந்தா இப்படி ஆளை விட்டிருக்க மாட்டேனா என எண்ணி எண்ணி தாயானவர் துடித்து போனார். இந்த நினைவிலேயே தூங்கியும் போனார் சந்திரிகா. தூக்கத்தில் கூட சந்திரிகாவை அவரது மனம், நீ உன் குடும்பத்தை ஓ அம்மாவை கண்டிப்பாக கேட்டுக்கணும் சந்திரிகா என சொல்லி கொண்டுதான் இருந்தது. இதே நேரம் யாழின் நினைவுகளில் அன்றைய அழகரின் பார்வையை எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். ராஜேந்திரன் தண்டபாணியை சந்தித்து அழகர் யாழின் திருமணம் விஷயமாக பேசி அம்மா பேசியதற்கு தான் வருந்துவதாகவும் சொல்லி யாழிடம் இறுதியாக முடிவை கேட்டு சொல்லும்படி சொல்லிவிட்டுதான் போனார். இதனை தண்டபாணியும் தன் மகளிடம் பேச யாழ் அதற்கு மறுத்துவிட்டாள். யாழிடம் பேசும் போதும் சரவணன் அருகில்தான் இருந்தார். எதுவும் பேசவில்லை அவர். அப்பொழுது தண்டபாணியிடம் அவளது இன்னொரு முடிவையும் சொல்லி இருந்தார். அந்த முடிவை கேட்ட தண்டபாணி சரவணனை பார்க்க அவரும் அந்த முடிவுக்கு சம்மதித்தார். இதனையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். அந்த நேரம்தான் யாழின் கண் முன்னால் ஓடியது அன்றைய நிகழ்வு. யாழின் அழைப்பில் அவளது பின்னால் தான் நடந்து சென்றார் சந்திரிகா. யாழ் அனைவருக்கும் காப்பியை கொடுத்தவள், இறுதியாக அழகருக்கும் காப்பியை கொடுத்தவள் மெல்ல நிமிர்ந்து அழகரின் கண்களை தான் பார்த்தாள். எப்பொழுதும் அவன் முகத்தில் இருக்கும் ஆணவம் இன்று அவன் கண்களிலும் உணர்ந்தாள் யாழ். அன்றும் ஒரு நாள் யாழ் பஸ்ஸில் வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென யாழின் முன்னால் போய் நின்றான் எதிர்பாராதபடி. இப்போ எதுக்கு இப்படி வந்து நிற்கிறியான், அதுவும் இத்தனை பேருக்கு முன்னால என சட்டென பின்னால் நகர்ந்தாள் யாழ். யாழுடன் அருகில் அமர்ந்திருந்த பெண்மணி, என்னப்பா எனத்துக்கு இப்படி வந்து நிற்கிற என்றதும் அழகர் அவரை ஒரு பார்வை பார்த்தது. உன்கிட்ட எல்லாம் நான் பேசணுமா என்பது போல்தான் இருந்தது. ஹே, இங்கே பாரு, அதென்ன, முதல்ல அவன் தான் உட்காந்தான், நீ ஏறினதை பார்த்தது எந்திரிச்சு உனக்கு இடம் கொடுத்து உடனே போய் நீயும் உட்கார்ற. என்ன நடக்குது? என்ன யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்துட்டேன். நடத்துங்க நடத்துங்க, எத்தனை நாள் நடக்குது என அழகர் சொன்னதும் யாழுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவன் யாரை சொல்கிறான் என அப்பொழுதுதான் எழுந்து சென்றவனை பின்னால் திரும்பி பார்க்க அங்கு அதிரூபன் அவனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான். இப்பொழுது அழகரை பார்க்க, இப்போ புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி ஒரு தடவை இப்படி நடந்துச்சு அப்புறம் இந்த அழகர் என்ன செய்வான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்க மாட்டேன் என அழகர் பேசியதை அதிரூபனும் கேட்டிருந்தான். யாழ் அதிரூபனை பார்த்த நிமிடமே ஏதோ உள்ளுணர்வில் சட்டென யாழினை திரும்பி பார்க்க அழகரும் இப்படி பேசியது. கோபத்தில் சென்ற அழகர் முன்னால் இருந்த படிக்கட்டு பக்கமாக நின்று கொண்டான். அழகர் பேசியதை கண்ட யாழின் அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி, இந்த புள்ள கெட்டு போகிறதுக்கு காரணமே அவனோட பாட்டிதேன். இப்போ என்ன, அந்த பையன் நான் புள்ள தச்சையாக இருக்க போய் தானே எழுந்து போச்சு. உன் மாமன் அவனுக்கு இருக்கிற கோபத்தில் இதை கூட கவனிக்காமல் எப்படி வார்த்தையை விடுறான் பாரு
இளமதி அக்கா குணம் கொஞ்சமாச்சு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்றவர் சொல்ல யாழும் அமைதியாக இருந்துவிட்டாள். ஆனாலும் அவளது கண்களில் துளிர்த்த அந்த கண்ணீர் துளி அதியை என்னவோ செய்தது. அப்பொழுதே முடிவெடுத்து விட்டான் அப்பாவிடம் சொல்லி பைக் வாங்குவது என்று. வாங்கியும் விட்டான். அதிலிருந்து பஸ்ஸில் பயணிப்பதையே தவிர்த்து விட்டான் அதி. அதன் பிறகு எப்பொழுதாவது பஸ்ஸில் அழகர் யாழினை பார்த்தால் இப்படித்தான் பார்ப்பான். அதே பார்வைதான் இப்பொழுதும் அழகையிடம்